அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 ஆண்டுகள் பழமையான சிவகிரி முருகன் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நாம் என்ன விஷயம் வேண்டுறோமோ அது நமக்கு அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு வரலாறு அந்த கோவிலில் இன்றளவும் நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வேண்டும் வரம் கிடைக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக சிவகிரி முருகன் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலம் பற்றிய நீங்கள் அறியாத பல சுவாரஸ்யமான ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் தென்காசி மாவட்டத்தின் சிவகிரி அப்படின்ற ஊரில் ஒரு மலையின் மீது அமைஞ்சிருக்கு. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த கோவிலில் மூலவராக பாலசுப்பிரமணியர் வீற்றிருக்கிறார். உற்சவர் முத்துக்குமாரர் என அழைக்கப்படுறார். இந்த திருக்கோவில் தீர்த்தமாக சரவண பொய்கை அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே அகத்திய முனிவர் தவம் செய்த இந்த மலைப்பகுதியில் முருகப்பெருமான் அவருக்கு தரிசனம் அளித்து அவரது விருப்பப்படி இங்கு வாசம் செய்ததாக ஐதீகம். இதனை தொடர்ந்து இந்த மலையில ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. முருகன் பாலகராக காட்சி தருவதால் இவரை பாலசுப்பிரமணியர் அப்படின்னு அழைக்கிறாங்க. பக்தர்கள் கிரக தோஷங்களுக்காக இங்கு வழிபாடு செய்து பாலபிஷேகம் செய்யறாங்க. மேலும் முருகப்பெருமான் தனது ஜடாமுடிய கிரீடமாக சுருட்டிய வடிவத்தில் காட்சி தருவது இத்திருக்கோவிலின் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சக்திமலை என அழைக்கப்படக்கூடிய இந்த மலையில் பல்வேறு தெய்வ சன்னதிகளும் இருக்கு. பங்குனி பிரம்மோற்சவம், கந்தசஷ்டி, வைகாசி விசாகம் போன்ற திருவிழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய தல சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அகத்தியருக்கு முருகன் காட்சி தந்த இடத்துல பாத மண்டபம் அமைஞ்சிருக்கு. இங்க முருகன் பாதமும் அருகில் லிங்கமும் அமைந்திருக்குங்க. இந்த கோவில் திறக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது காலை 6:30 மணியில இருந்து 11:30 மணி வரைக்கும். அதே மாதிரி மாலை நேரத்தில் 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்குமா. இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா கோவில் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, சண்டிகேஸ்வரி, பைரவர், நவக்கிரகம், சனீஸ்வரர், அஷ்டபுஜ துர்க்கை, இடும்பன் சன்னதிகளும் இருக்காங்க. கோஷ்டாத்தில் லிங்க கோத்தபவருக்கு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கான். அருகில் பார்த்தோன்னா பிரம்மா, சண்டிகேஸ்வரர் இருவரும் எதிரெதிரே இருக்காங்க. குன்றின் மத்தியில் காளியம்மனுக்கு தனி சன்னதியும் இருக்கு. காளியில் சயாரட்சை பூஜையின் போது மட்டும் இவங்களுக்கு முதல் பூஜை செய்யப்படுமா, அதாவது மாலை நேரத்துலையும். அதே மாதிரி பௌர்ணமி இரவில் இவங்களுக்கு விசேஷ பூஜையும் இருக்குங்க. இந்த தலத்தினுடைய சிறப்பு அப்படின்னா நவக்கிரக முருகன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய தல விநாயகர் அனுக்னை விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய விமானம் ஏகதல விமானமாக இருக்குது. இந்த கோவிலில் பிரார்த்தனையாக என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கிரகதோஷம், புத்திர தோஷம் நீங்கள் இங்கே வேண்டிக் கொள்கிறாங்க. முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே முருகனிடம் வேண்டிக் கொள்ள நோய் நிவர்த்தியாகுவதாக நம்பிக்கையும் இருக்குங்க. நேர்த்தி கடனாக என்ன செலுத்துகிறாங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் நிறைவேற்றலாமா. இதனுடைய தலப்பெருமை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கோயிலில் முருகன் தனது ஜடாமுடியையே கிரீடம் போல சுருட்டி வைத்த கோலத்தில் காட்சி தருகிறார். இவருடைய பாதத்தில் நவக்கிரகங்களினுடைய உருவம் பொறித்த தகடு வைக்கப்பட்டிருக்கும். கிரக தோஷம் நீக்குபவராக இவர் அருளுவதால் இவ்வாறு வைத்திருக்காங்களாம். இத்தகைய அமைப்பில் முருகனை காண்பது அப்படிங்கிறது அரிதான விஷயம். தோஷம் இருக்கிறவங்க அந்த கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் முருகனை வழிபட தோஷம் நீங்குவதாக நம்பிக்கையும் இருக்கு. திருச்செந்தூர் முறையிலேயே இங்கு சுவாமிக்கு பூஜையும் செய்யப்படுது. பொதுவாக கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடக்கும். சில தலங்களில் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாட்களாக நடத்துவாங்க. ஆனால் இந்த கோவிலில் இந்த விழா 11 நாட்கள் நடக்குது. விழாவின் 6ஆம் நாளில் முருகன் குதிரை
குதிரை வாகனத்தில் எழுந்தருளி சூரசம்ஹாரம் செய்வது விசேஷம். மறுநாள் திருக்கல்யாணம் நடக்குது. 11வது நாளன்று முருகனுக்கு தங்க கிரீடம் அணிவித்து கையில் செங்கோல் கொடுத்து மகுடாபிஷேகம் செய்யறாங்க. அதன் பின்பு இவர் ராஜ அலங்காரத்தில் பட்டின பிரவேசம் எனும் வீதியுலா செல்கிறாங்க. இந்த திருவிழா இங்கு பிரசித்தி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையாக இருந்த போதே அம்பிகையிடம் ஞானப்பால் அருந்தி அவளது அருள் பெற்றவர் திருஞான சம்பந்தர். இவரை முருகன் அம்சன் என்றும் இளைய பிள்ளையார் என்றும் சொல்லுவாங்க. இந்த தலத்தில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளில் சம்பந்தருக்கு அம்பாள் ஞானப்பால் கொடுத்த வைபவம் நடக்குது. அப்போது முருகனையே சம்பந்தராக பாவித்து பால் கொடுக்கறாங்க. விழாவின் 7ஆம் நாளன்று இரவுல நடக்கும் முதல் கால பூஜையில் முருகன் சிவப்பு நிற வஸ்திரம் அணிந்து சிவன் அம்சத்துடனும், 2ஆம் காலத்தில் வெண்ணிற வஸ்திரம் அணிந்து பிரம்மா அம்சத்துடனும், மறுநாள் அதிகாலை 3ஆம் கால பூஜையில் பச்சை வஸ்திரம் அணிந்து திருமால் அம்சத்திலையும் காட்சி தருவது விசேஷமானது. பங்குனி உத்திரத்தன்று சுவாமிக்கு தீர்த்த நீராடச் செல்றாங்க. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சோமஹஸ்த தலம் அப்படின்னு இருக்குங்க. இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மலைகள் சூழ அமைந்த அழகிய தலம் இது அப்படின்னு சொல்லலாம். கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய குன்று சக்தி மலை எனப்படுது. இதற்கு இடதுபுறத்தில் சிவன் மலை இருக்குங்க. அதாவது சிவன் அம்பாளுக்கு நடுவே முருகன் சோமஸ்கந்த வடிவில் இங்கு கோயில் கொண்டிருக்கிறார். முருகன் சன்னதிக்கு வலப்புறம் சுந்தரேஸ்வரர், இடப்புறம் மீனாட்சி அம்மனுக்கும் சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய உற்சவர் சண்டிமுகர். பங்குனி பிரம்மோற்சவத்தில் 7ஆவது நாள் கந்தசஷ்டியின் போது திருக்கல்யாணம், அப்படி இல்லைன்னா இந்த விழாவின் 11வது நாள் ஆகிய 3 நாட்களில் மட்டுமே கோயிலில் இருந்து வெளியேறி தரிசனம் தருகிறார். மற்ற நாட்களில் இவரை கோயில்களுக்குள்ள மட்டுமே தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதே போல் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்துவிட்டு தெய்வானையை மணந்து கொள்ள திருப்பரங்குன்றம் திரும்பினார். அப்போது முருகனின் தரிசனம் காண விரும்பிய அகத்தியர் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குன்றில் தவம் செய்து கொண்டிருக்கார். இந்த வழியே வந்த முருகன் குன்றின் மீது அகத்தியருக்கு காட்சியம் கொடுத்திருக்கிறார். அவரது வேண்டுதல் படி இங்கேயே எழுந்தருளியும் இருக்கார். பிற்காலத்தில் இங்கே முருகனுக்கு கோயிலும் எழுப்பப்பட்டிருக்கு. சூரபத்மனை போரிட்டு அழைத்த முருகன் இங்கு பால வடிவில் காட்சி தருவதால் பாலசுப்பிரமணியர் அப்படின்னும் அழைக்கப்படுகிறார். அகத்தியருக்கு முருகன் காட்சி தந்த இடத்துல பாத மண்டபம் இருப்பது அதிசயத்தின் அடிப்படையில் சிறப்பம்சமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே முருகன் பாதமும் அருகில் லிங்கமும் அமைந்திருப்பது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் விசேஷமாகவே கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகிரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருத்தலம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த கோவில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய மலை மீது அமைந்திருக்கிறது. பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் 1500 ஆண்டுகள் பழமையான கோவிலாக பார்க்கப்படுவது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திருத்தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் வேண்டுதல் வைத்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இங்கே முருகப்பெருமானை வழிபட்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேண்டும் வரங்களை தரக்கூடியவராக இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி அமைந்திருக்கிறார். பங்குனி பிரம்மோற்சவம், ஐப்பசியில கந்தசஷ்டி, வைகாசி விசாகம், மாசி மகம் ஆகியவை இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த விழாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசனமும் மேற்கொள்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய இந்த விழாக்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கோலாகலமாக நடைபெற்று வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6:30 மணியில் இருந்து 11:30 மணி வரைக்கும், மாலையில் 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்குமா. மதுரையில் இருந்து குற்றாலம் செல்லக்கூடிய வழித்தடத்தில் 108 கிலோமீட்டர் தொலைவில் சிவகிரி இருக்குங்க. ராஜபாளையத்தில் இருந்தும் தென்காசிக்கு பேருந்து வசதியும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பேருந்துகள் சிவகிரி வழியாகத்தான் செல்லும். சிவகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
இந்த கோவிலினுடைய சிறப்பம்சமாக இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, சண்டிகேஸ்வரி, பைரவர், நவக்கிரகங்கள், சனி பகவான், அஷ்டபுஜ துர்க்கை அப்புறம் இடும்பன் ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. முருகப்பெருமானின் கருவறை கோஷ்டத்தில் பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரரின் எதிரே லிங்கோத்பவருக்கு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. மலையினுடைய நடுவில் காளி அன்னை சன்னதியும் அமைஞ்சிருப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அம்மனுக்கு இங்கே பௌர்ணமி தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் வெகு விமர்சையாக நடைபெறுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும். இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்.